அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 1 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த கருக்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் கிடக்கத்தான் மறைந்திருக்கிறான். ஆகவே நீதிமான்குள்ள ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. நாம் நீதிமானாக வாழ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தால் அனுதினம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அனுதினம் அவரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தின் நாடு நித்தமும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பாதையை, நம்முடைய வழி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது கர்த்தருடைய தேவத்திடம் நம் வாழ்க்கையில் பூர்வமாக நிறைவேறும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆண்டவர் நீதிமான் கொடுத்த எல்லா வாக்குத்தம் வார்த்தையும் நிறைவேற வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற தேவ திட்டம் ஆண்டவரை எல்லாம் நிறைவேற வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆண்டவரை நாங்கள் சுந்தரிக்க கிருபை தங்கராஜா. ஆண்டவரே, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் எங்களுக்கு கிருபை தங்கராஜா. ஸ்தோத்திரங்கத்தினுடைய ரகசிய வருகை இப்போ ஒவ்வொருவரும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரும் தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தகப்பனே, 70 வருஷமோ 60 வருஷமோ தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவி ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது தகப்பனே, நாங்கள் உண்மை போல பரிசுமாக ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் போதித்து ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவி துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துக்கிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.